உலகம், நோயில்லாத சமுதாயம் என்ற தத்துவத்தை லட்சியத்தை மையமாக வைத்து நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். இதில் உடல் நலம், மனநலம் மற்றும் குடும்ப நலம் சார்ந்த பதிவுகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவு இரத்த தானம். தானத்திலேயே சிறந்த தானம் இரத்த தானம் என்று சொல்லுவார்கள். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நமது இரத்தத்தை நாம் தானமாக தந்தால் அது கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். இந்த இரத்த தானம் செய்வது எந்த அளவிற்கு சிறந்தது என்று இதுநாள் வரை நாம் சிந்தித்து பார்த்திருப்போமா? இரத்த தானத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்னவென்பதை நாம் ஒரு பார்வை பார்க்கலாம். பொதுவாக மனித உடலில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இரத்த அணுக்களின் எண்ணிக்கை இருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட அளவு இரத்த அணுக்களின் எண்ணிக்கை இல்லை என்றால் அந்த உடம்பில் இரத்த சோகை, மயக்கம் இது போன்ற தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இயல்பாக அவர்களது பணியை அவர்களால் செய்ய முடியாது. காரணம், உடலில் தேவையான ஆற்றலை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதே நமது இரத்தம்தான். உடலில் இரத்தமில்லாத பகுதி ஒரு பகுதி இருக்கிறதா என்றால் பார்க்க முடியாது. அனைத்து பகுதிகளிலுமே குருதி என்று சொல்லக்கூடிய அந்த இரத்தம் பரவலாக இருக்கும். அது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஏற்றார் போல அதனுடைய தன்மை வேறுபடும், மாறுபடும். நம் உடம்பில் இருப்பது ஒரே விதமான இரத்தம் தான். ஆனால் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளிலும் வெவ்வேறு விதமான தன்மைகளில் அந்த இரத்தம் இருக்கும். சிறுநீரகங்களின் செயல்பாடுகள் வேறு, இருதயத்தின் செயல்பாடுகள் வேறு. இந்த இரத்தமானது சிறுநீரகங்களுக்கு செல்லும் போது சிறுநீரகங்களின் தன்மைகளுக்கு ஏற்றார் போல அங்கு நடந்து கொள்ளும். இருதயத்திற்கு வரும்போது இருதயத்தின் தன்மைக்கு ஏற்றார் போல இரத்தம் நடந்து கொள்ளும். இந்த உலகம் எவ்வாறு சூழப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால் 3 பங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாலும் சூழப்பட்டு இருக்கிறது. அதுபோல நம்ம உடல் எவ்வாறு படைக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தோமேயானால் அதேதான். 3 பங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாலும் சூழப்பட்ட இந்த பூமி போல நமது உடலும் 3 பங்கு நீர்த்தன்மையும் 1 பங்கு திடத்தன்மையும் கொண்டது. அப்படியென்றால் உடலில் 3 பங்கு இரத்தம் இருக்கிறதா என்றால் அவ்வாறு பொருத்தி பார்க்க முடியாது. இரத்தம், நிணநீர், சதைகளில் இருக்கக்கூடிய நீர், அணுக்களில் இருக்கக்கூடிய நீர் என நீர்த்தன்மை கூடுதலாக கொண்டது மனித உடல். மனித உடல் மட்டும் கிடையாது, மற்ற அனைத்து உயிரினங்களின் உடலும் அவ்வாறு இருக்கும். இதில் 3 அறிவுக்குட்பட்ட உயிரினங்களுக்கு மாறுபாடு உள்ளது, 3 அறிவுக்கு மேற்பட்ட உயிரினங்களுக்கு மாறுபாடு உள்ளது. மெய், வாய், கண், உடல் மற்றும் இருக்கக்கூடிய உயிரினம் ஓரறிவு உயிரினம், உடலும் வாயும் இருக்கக்கூடிய உயிரினம் ஈரறிவு உயிரினம், உடலும் வாயும் கண்ணும் இருக்கக்கூடிய உயிரினம் 3 அறிவு உயிரினம். இந்த 3 அறிவு உயிரினங்களுக்கு மாறுபாடுகள் உள்ளது. இதில் நாம் மனிதர்களை பார்த்தோமேயானால் மனிதர்களின் இரத்தம் என்பது எல்லோருக்கும் ஒரே விதமான இரத்தமாக இருக்குமா என்று கேட்டால் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் இரத்தத்தின் தன்மை மாறுபடும். அதில் இருக்கக்கூடிய உயிர் சேர்க்கை என்பது வேறுபாடில் இருக்கும். ஒரு குடும்பத்தில் நாம் ஒரே பாத்திரத்தில் உணவை சமைத்து 4 நபர்கள் அமர்ந்து தனித்தனியாக ஒரே நேரத்தில் உணவு சாப்பிடும்போது ஒரே பாத்திரத்தில் சமைத்த உணவு நமது உடம்பில் 4 நபர்களுக்கும் வெவ்வேறு தன்மையில்
அது ரத்தமாக மாறுகிறது. இதுவே ஒரு சிறந்த உதாரணம். இந்த ரத்த வகைகளாக ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் என்று பல ரகங்களில் இதை நினைவுக்காக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த ரத்தம் என்ன செய்கிறது? இந்த ரத்தம் எந்த நேரத்தில் வேறு ஒருவரின் உடம்பிலிருந்து எடுத்து தானமாக மற்றொருவருக்கு தரப்படுகிறது என்று பார்க்கலாம். இது நாள் வரை எந்த இடத்தில் நமக்கு இரத்த தானம் செய்வதற்கு நாம் முன்வந்திருப்போம் என்று பார்த்தால், ஒரு பிரசவத்திற்காக ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு இரத்தம் தேவைப்படுகிறது. இந்த இரத்த வகை கொண்ட இரத்தத்தை எவரேனும் தானமாக தாருங்கள் என்று அறிவிப்பு வரும். நாமும் இரத்த தானம் தருவோம். விபத்துக்குள்ளான ஒரு நபருக்கு உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த வகை இரத்தம் தேவைப்படுகிறது. நாமும் அந்த வகை இரத்தம் இருப்பவர்கள் இரத்த தானம் செய்வோம். பல்வேறு தேவைகளுக்காக இரத்தம் தேவைப்படும். அனைவருமே இரத்த தானம் செய்பவர்கள் எந்த மனநிலையில் இரத்த தானம் செய்கிறார்கள் என்று பார்த்தால், நாம் கொடுக்கக்கூடிய அந்த இரத்தம் ஒருவரது உயிரை காப்பாற்றும் என்ற அந்த ஒற்றை மனநிலையில்தான் நாம் ஒவ்வொருவருமே இரத்த தானம் செய்து வருகிறோம். இதில் குறிப்பாக பார்த்தோமேயானால், உதாரணத்திற்கு ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அவருக்கு நாம் இரத்த தானம் செய்கிறோம். இந்த இரத்தம் அவருக்கு ஏற்புடையதா? அவரது உடல் இந்த இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் மருத்துவ ஆய்வுகளில் இந்த வகை இரத்தம் இந்த உடலுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இந்த இரத்தத்தை செலுத்துவார்கள். இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இந்த இரத்தத்தை நமது இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமா? இது நமக்கும் தெரியாது. நமது இரத்தத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபருக்கும் தெரியாது. இது மருத்துவருக்கும் தெரியாது. இதுதான் உண்மை. இது நாள் வரை ஏற்றுக்கொள்கிறது என்றுதான் நாம் பார்த்து வருகிறோம். நண்பர்களே, ஏன் ஒரே வகை இரத்தத்தை அடுத்தவருக்கு செலுத்த வேண்டும், வேறு வகை இரத்தத்தை செலுத்தக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால், ஒரே வகை இரத்தமாக இருந்தால் அந்த உடல் ஏற்றுக்கொள்ளும். வேறு வகை இரத்தமாக இருந்தால் அந்த உடல் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு சின்ன உதாரணத்தோட இதை நம்ம பார்க்கலாம். எனக்கு ஏ பாசிட்டிவ். எனக்கு எனது உடலில் இரத்தம் தேவைப்படுகிறது. ஏதோ காரணத்திற்காக எனக்கு இரத்தம் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஏ பாசிட்டிவ் இருக்கக்கூடிய இரத்த வகை கொண்ட மக்கள் எவரேனும் இவருக்கு இரத்த தானம் செய்யலாம் என்ற ஒரு அறிவிப்பு வரும்போது, அதே ஏ பாசிட்டிவ் கொண்ட வேறு ஒரு நபர் எனக்கு இரத்த தானம் செய்கிறார் என்றால், அந்த இரத்தத்தை அப்படியே எனது உடலில் செலுத்துவார்களா என்று கேட்டால், இதுவரை செலுத்துவது கிடையாது. இனி வரப்போகிற காலம் முதல் நேரடியாக அந்த இரத்தத்தை செலுத்தப் போவதும் கிடையாது. ஏன்? நாம் திரைப்படங்களில் பார்த்திருப்போம். ஒருவரது உடலிலிருந்து இரத்தம் வெளியெடுக்கப்பட்டு அடுத்தவரது உடலில் நேரடியாக அந்த இரத்தம் பாய்வது போல நம் திரைப்பட காட்சிகளில் பார்த்திருப்போம். ஆனால் மருத்துவமனைகளில் அது போல நடக்கிறதா என்று பார்த்தால் அதுபோல நடப்பது கிடையாது. முதலில் அந்த ஏ பாசிட்டிவ் வகை இரத்தத்தை எடுத்து அதை பதப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். ஏ பாசிட்டிவ் நேரடியாக எனது உடலில் ஏ பாசிட்டிவை கொடுத்தால் இது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆனா இங்க ஒரு வேலை செய்வாங்க, கிராஸ் செக் பண்ணுவாங்க. கிராஸ் செக் அப்படின்னாக்கா, என்னுடைய இரத்த மாதிரியை ஒரு துளியும் எனக்கு இரத்த தானம் செய்த அந்த நபரின் இரத்த மாதிரியை ஒரு துளியும் எடுத்து இரண்டுத்தையும் பக்கத்துல ஒன்னா வச்சு பார்ப்பாங்க. ஒன்னா வச்சு பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எனது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்களும் செல்களும் அந்த எனக்கு இரத்த தானம் கொடுத்தவருடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்களும் உயிரணுக்களும்
ஒன்றுபட்டு போகிறதா அல்லது எதிர்க்கிறதா? எப்படி? அனுசரிச்சு ஒன்றுபட்டு போகிறதா அல்லது இந்த இரண்டு உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் செல்கள் எதிர்த்து சண்டை போடுகிறதா என்பதை மைக்ராஸ்கோப்ல பார்ப்பாங்க. ஒருவேளை இந்த ரெண்டு செல்களும் எதிர்க்குது அப்படின்னா அதே வகை கொண்ட ஏ பாசிட்டிவ் வகை கொண்ட அந்த ரத்தத்தை எனக்கு ஏற்ற மாட்டார்கள். இதுதான் மருத்துவ விதி, மருத்துவ கொள்கை. அப்படி ஏற்றக்கூடாது. காரணம், ஒரே வகை ரத்தமாக இருந்தாலும் கூட அது எதிர்க்கிறது என்றால் அதை அந்த நபருக்கு செலுத்தக்கூடாது. அங்க ரியாக்ஷன் வேற மாதிரி வந்துடும். அது உயிருக்கே ஆபத்தை கூட ஏற்படுத்தக்கூடும். எனவே ஒத்துப்போகிற ரத்தத்தை மட்டும் செலுத்த வேண்டும். எதிர்க்கக்கூடிய ரத்தத்தை செலுத்தக்கூடாது. எங்க ரத்தத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னாக்கா ரத்தத்துலதான் பிரச்சனையே இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒத்து போகக்கூடிய ரத்தத்தை தான் எனக்கு செலுத்துவார்கள். அந்த ரத்தம் எனக்கு செலுத்தப்படுகிறது. எனது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தொந்தரவு படிப்படியாக குறைய துவங்குகிறது. இப்ப இந்த ரத்தம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தோமேயானால், ஒரு அறுவை சிகிச்சை காலகட்டங்களில் உடல் உறுப்புகளை அலசுவதற்காக, கழுவுவதற்காக ரத்தம் தேவைப்படும். என்னங்க சொல்றீங்க? ஆமா. நம்ம காய்கறிகள் எல்லாம் எதுல நம்ம அலசுவோம்? தண்ணீர் விட்டு அலசுவோம். காய்கறிகளை ரத்தம் விட்டு அலச மாட்டோம். அசைவத்துல ரத்தம் இருந்தது அப்படின்னாலே அதை தண்ணீர் விட்டு அலசிட்டு தான் அந்த அசைவத்தை நம்ம பயன்படுத்தும். அப்ப காய்கறிகளை அலசுவதற்கு நாம் தண்ணீரை பயன்படுத்துவது போல, ஒரு சில இயந்திர உபகரணங்களை அலசுவதற்கு பெட்ரோலை பயன்படுத்துவதை போல, மண்ணெண்ணெயை பயன்படுத்துவது போல, இப்ப வாகனங்களில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் ஒரு சில பாகங்களை தண்ணீர்ல அலச மாட்டாங்க. அதை பெட்ரோல்ல தான் கழுவுவாங்க அல்லது மண்ணெண்ணெய் கொண்டு கழுவுவாங்க. அதுபோல மனித உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை அலசுவதற்கு, கழுவுவதற்கு எது தேவைப்படுகிறது என்றால் ரத்தம் தேவைப்படுகிறது. சில நேரங்கள்ல மாற்று வகை ரத்தம் இருந்தால் கூட தாங்க என்று கேட்பாங்க. அந்த ரத்தத்தை வாங்கி இரத்த வங்கியில் அதை சேகரித்து வைப்பார்கள், பதப்படுத்தி சேகரித்து வைப்பார்கள். அறுவை சிகிச்சை காலங்களில் உடல் உறுப்புகளை ரத்தத்தில் தான் ஊற வைக்க வேண்டும், ரத்தத்தில் தான் அலச வேண்டும். காலையில ரத்தத்தை பத்தி பேசுறீங்களே அப்படின்ட்டு யாரும் கூடுதலா எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு புரிதலுக்காக நம்ம இதை சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்ப என்ன நடக்கும், என்ன நடந்து கொண்டு இருக்கு என்று பார்த்தோமேனால், ஒரு உடம்பிலிருந்து ஒரு நேரத்தில் எவ்வளவு ரத்தம் எடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்று பார்த்தால், 2 யூனிட் ரத்தம் ஒரே நேரத்தில் ஒரு மனித உடம்பிலிருந்து எடுக்கலாம். ஒரு மனிதன் ஒரு நேரத்தில் 2 யூனிட் ரத்தம் தானமாக கொடுக்கலாம் என்று இந்த நவீன மருத்துவம் ஒரு அறிக்கையை கொடுத்துள்ளது. ஒரு யூனிட் என்பது 350 ml, 2 யூனிட் என்பது கிட்டத்தட்ட 700 ml. ஒரே நேரத்தில் ஒரு உடலில் இருந்து 1 யூனிட்டோ அல்லது 2 யூனிட்டோ ரத்தத்தை தானமாக கொடுக்கலாம். சரி, இப்ப என் உடம்புல இருந்து 1 யூனிட்டோ அல்லது 2 யூனிட் ரத்தமோ நான் தானமா கொடுத்துட்டேன். இப்ப என்னுடைய உடம்பை இயங்குவதற்கு ஒரு தேவையான அளவு ரத்தம் என் உடம்புல இருக்கும் இல்லைங்களா? இப்ப அந்த ரத்தத்துல இருந்துதான் ஒரு 2 யூனிட் ரத்தத்தை நான் தானமா கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப என்னுடைய உடலின் இயக்கத்திற்கு தேவையான ரத்தத்திற்கு இந்த உடல் என்ன பண்ணும்? இதற்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள், அது தானா உற்பத்தி ஆயிடும். எப்படி? அது தானாக உற்பத்தி ஆயிடும். அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், அது தானாக உற்பத்தி ஆயிடும். இப்படிதான் சொல்றாங்க. அது உண்மையும் கூட. நம்ம உடம்பிலிருந்து ரத்தத்தை தானமாக நம்ம கொடுத்து விட்டால், அந்த தானம் கொடுத்த எந்த அளவு ரத்தமோ அந்த அளவு ரத்தத்தை இந்த உடலை உற்பத்தி செய்து விடும். சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய எனது உடலில். இப்ப சொல்றாங்க, ரத்த தானம் கொடுத்த உடனே ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க. இந்த ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னாக்கா அந்த சோர்வு சரியாயிடும். அந்த பழச்சாறு குடிக்கும் போது அந்த ரத்த தானம் கொடுத்த சோர்வு சரியாயிடும். அந்த ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். இயல்பாக நமது வேலைகளை நாம் செய்யலாம். தேவையான ரத்தத்தை இந்த உடலே உற்பத்தி செய்துவிடும். இது மறுக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது.
சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய எனது உடலில் என் உடலை விட்டு வெளியேறிய என் உடல் இழந்த இரத்தத்தை இந்த உடலே உற்பத்தி செய்து கொள்ளும் என்பது உண்மை என்றால், ஒரு அவசர கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடலில் அந்த இழந்த இரத்தத்தை அந்த உடல் உற்பத்தி செய்து கொள்ளாதா என்ற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. ஒரு அவசர கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடலில் இழந்த இரத்தத்தை மீண்டும் மீட்டெடுக்க, மீண்டும் மறு உற்பத்தி செய்ய அந்த உடல் முயற்சி செய்யுமா செய்யாதா? உறுதியாக அந்த உடல் முயற்சி செய்யும். ஆனா அதற்கு நம்ம அனுமதிக்கிறோமா என்று பார்த்தால் அங்குதான் சிக்கலே இருக்கு. அதற்கு நாம் அனுமதிப்பது கிடையாது. உடனேயே அந்த உடலில் ரசாயன மருந்துகளை செலுத்தி விடுகிறோம். ரசாயன மருந்துகளை செலுத்திய உடனேயே அந்த உடல் ஸ்தம்பிச்சு போய்கிறது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கும். ஒரு அவசரமாக புதியதாக வந்த ரசாயன மருந்தை ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த உடல் இழந்திருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை உற்பத்தி செய்வதற்கான ஒரு வேலையை, ஒரு செயல்பாடையை அதிவேகமாக, விரைவாக அந்த உடல் செய்ய துவங்கும். அந்த சமயத்தில் தான் நாம் ரத்தம் கேட்டு தானமாக கிடைத்த ரத்தத்தை செலுத்துவோம். இன்றளவும் பார்க்கலாம் மருத்துவமனையில. ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, ரத்தம் நிறைய இழந்துருச்சு, அவருக்கு ரத்த தானம் பண்ணணும். அப்ப ரத்த தானம் என்ற அறிவிப்பு கொடுத்த அடுத்த வினாடியேயே அந்த உடலுக்கு ரத்தம் கிடைத்து வருகிறதா? ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் ரத்தம் கிடைக்காமல் அந்த படுக்கையிலேயே இருந்த மனிதர்கள், இன்றளவும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். இங்க என்ன ஒரு கூத்து நடந்து கொண்டு இருக்குன்னா, உடனே ரத்த தானம் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து என்ற ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டு, ஒரு நாள் 2 நாள் கூட அது தொடர்பு சார்ந்த ரத்தம் கிடைக்காமல் அவர் அந்த மருத்துவமனை அந்த படுக்கையில இருக்கிறார். உயிரோடு தானே இருக்கிறார். இப்ப அந்த துவக்க கட்டத்துல பரிசோதிச்சு பார்க்கும்போது ரத்தத்தின் அளவு குறைவா இருந்திருக்கும். இந்த ஒரு நாள் 2 நாள் அவர் அந்த முழு ஓய்வில் இருக்கும்போது அந்த உடலுக்கு தேவையான ரத்தம் வந்திருக்கும், சேர்ந்திருக்கும். அந்த இடத்துல பரிசோதனை செய்து பார்ப்பது கிடையாது. எந்த அளவுக்கு பிஹெச் அளவு இருக்கு என்று அங்கு பரிசோதனை செய்து பார்க்காமல், துவக்கத்தில் பரிசோதனை செய்ததை வைத்துக்கொண்டே ரத்தம் கிடைத்த உடனே மீண்டும் அவருக்கு ரத்தம் செலுத்துவாங்க. இதுதான் நடந்து கொண்டுள்ளது. ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனித உடலில் இழந்த ரத்தம் மீண்டும் உற்பத்தி ஆகிறது என்றால், ஒரு அவசர காலத்தில், ஒரு எமர்ஜென்சியில் இருக்கக்கூடிய ஒரு உடலில் இழந்த ரத்தம் மீண்டும் உற்பத்தி ஆகாதா என்ற கேள்வியை எழுப்பும்போது, நிச்சயமாக இழந்த ரத்தத்தை அந்த மனித உடல் வெகு விரைவாக உற்பத்தி செய்யும். அதற்கு சில கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும். அதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். ஆனால் அங்கு அதற்கு அனுமதிக்காமல் உடனடியாக அந்த மனித உடலில் ஒரு ரசாயன மருந்துகளை செலுத்தும் போது அந்த உடல் ஸ்தம்பித்து போகிறது. இது பலருக்கு இந்த தகவல் ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் உள்நோக்கி நாம் மனித உடலை சிந்தித்து பார்த்தோமேயானால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு கட்டத்தில் அமையும். இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பதிவை பதிவிடவில்லை. இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் எடுத்துரைக்கிறோம். சரி, ஒரு உடம்பில் இருந்து ரத்தத்தை எடுத்து அடுத்த ஒரு உடம்பில் அதே வகை கொண்ட ரத்தம் கொண்ட மனித உடம்பில் செலுத்தும் போது அதை அப்படியே செலுத்துகிறார்களா என்று பார்த்தால் கிடையாது. அங்கு ஒரு கிராஸ் செக் நடக்கிறது. அந்த 2 ரத்த மாதிரிகளையும் வச்சு பரிசோதிச்சு பார்க்கறாங்க. இந்த 2 விதமான உயிரணுக்களும் செல்களும் ஒன்றுபட்டு போகிறதா அல்லது எதிர்க்கிறதா என்று பார்க்கிறது. இந்த 2 செல்களும் வேறு வேறு திசையில் திரும்பிக் கொண்டு ஒன்று சேராமல் இருந்தால் அந்த ரத்தத்தை ஏற்ற மாட்டார்கள். இந்த 2 செல்களும், 2 ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி செல்களும் உயிரணுக்களும் அமைதியாக இருந்தது என்றால் அந்த ரத்தத்தை ஏற்றுவார்கள். சரி, இப்போ பரிசோதனை செய்யும் போது அந்த செல்கள் வந்துட்டு சைலண்டா இருக்கு, அமைதியா இருக்கு. ஒருவேளை அந்த மனித உடம்புல செலுத்திட்ட பிறகு அந்த செல்கள் எதிர்த்து சண்டையிட்டால் என்ன செய்வது? ஒரு மனித உடம்பில் செலுத்தி விட்ட பிறகு அந்த ரத்தத்தை மீண்டும் ஒரு துளி எடுத்து பரிசோதித்து, ஏற்கனவே அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தமும் இந்த புதியதாக செலுத்தப்பட்ட ரத்தமும் ஒன்றாக இணைந்து விட்டதா என்று யாராவது பரிசோதிச்சு பார்க்கறாங்க அப்படின்னாக்கா இதுவரைக்கும் கிடையாது. செலுத்தி விட்டாங்க அப்படின்னாக்கா அது உள்ள போனதுதான், ரத்தம் ஏத்தியாச்சு அப்படின்னு விட்டுருவாங்க.
இப்ப சாதாரணமாகவே நாம ஒருவருக்கு நமக்கு ஒரு துரோகம் செய்து விட்டார் என்றே வைத்துக் கொள்ளலாமே. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு துரோகம் செய்து விட்டார். இப்ப என்னுடைய நேரம் சரியில்லை, எனக்கு நேரமும் இல்லை, இப்போ உன்னை நான் கவனிக்க முடியாது, இதுக்கான ஒரு நேரம் வரும், அப்ப நான் உன்னை ஒரு கை பார்த்துக்கிறேன் என்று நேரம் பார்த்து வஞ்சம் வச்சு பழித்திருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லைங்களா? கால சூழ்நிலைக்கு ஏற்றார் போல உடனடியாக ரியாக்ஷன் பண்ணாம காத்திருந்து பொறுமையாக அதற்கான அந்த அந்த விளைவை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அதுபோல இந்த ரத்தம் கிராஸ் செக் பண்ணும்போது மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது சண்டையிடாமல் அமைதியாக இருந்துவிட்டு அந்த மனித உடம்பில் செலுத்திய பிறகு அது சண்டையிட்டால் என்ன செய்ய முடியும்? சரி, இப்போ ஒரு மனித உடம்புல ரத்தத்தின் அளவு குறைந்து விட்டது, அதனால் ரத்த தானம் செய்து அந்த மனித உடம்பில் ரத்தத்தை ஏற்றுகிறார்கள் என்றால், இப்ப அந்த உடம்புல பரவி கொண்டிருப்பது தானமாக கிடைக்கப்பட்ட ரத்தம் தான் இருந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது அந்த உடலே அந்த உடலுக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி செய்து விட்டதா? இந்த கேள்விக்கு எந்த மருத்துவரிடமான பதில் இருக்கிறதா என்றால் கிடையாது. ஒரு உண்மை என்னவென்றால், மனித உடலானது இந்த உடலுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் இந்த உடலே பிரத்யேகமாக உற்பத்தி செய்யும். வேறு ஒரு உடலிலிருந்து ஒரு ஒரு பொருளையோ ஒரு ஒரு உறுப்பையோ ஒரு இரத்தத்தையோ இந்த உடலுக்கு செலுத்துகிறோம் என்றால் இந்த உடல் அதை ஏற்குமா என்றால் ஏற்காது, கேள்விக்குறிதான். காரணம், ஒவ்வொரு மனித உடலும் தனித்தன்மை வாய்ந்தது, ஒவ்வொரு மனித உடலும் யூனிக். அங்க இருக்கக்கூடிய உறுப்புகள் பார்வைக்கு ஒரு மாதிரி இருக்குமே தவிர, ஆனால் ஒவ்வொரு உறுப்பும் தனித்தன்மை வாய்ந்தது. வேறொரு மனித உடம்பிலிருந்து ஒரு மனித உடம்புக்கு ரத்தத்தை ஏற்றினால் கூட அந்த ரத்தத்தை அந்த உடல் ஏற்குமா, தக்க வைத்துக் கொள்ளுமா என்றால் ஒருபோதும் அந்த ரத்தத்தை அந்த உடல் தக்க வைத்துக் கொள்ளாது. அது நிராகரிக்கும், அதை வெளியேற்ற முயற்சிக்கும். ஏன்னா அது ஒரு ஆன்டிபாடி, வேறு ஒரு உடம்பிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு ஒரு பொருள். அது என்னுடைய உடம்புக்கு தேவையில்லை என்று அதை வெளியேற்றிவிட்டு இந்த உடலுக்கு தேவையான ரத்தத்தை முழுமையாக இந்த உடலை உற்பத்தி செய்து கொள்ளும். இதுதான் உடலின் விதி. அதுபோலதான் ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஒரு உடம்பிலிருந்து ஒரு உறுப்பை எடுத்து வேறொரு உடம்பில் பொருத்துகிறார்கள் என்றால், வேறு ஒரு உடம்பில், அதாவது பொருத்தப்பட்ட அந்த உடம்பில் பழுதான அந்த உறுப்பை வெட்டி வீசிவிட்டு புதிய உறுப்பை எவரேனும் பொருத்துகிறார்களா? ஒரு சின்ன உதாரணம், ஒருத்தவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் பழுதாயிருச்சுன்னு வச்சுக்கலாமே. இப்ப புதியதாக சிறுநீரக தானம் ஒருத்தர் பண்றாரு, அந்த சிறுநீரகங்கள் எடுத்து பழுதான மனிதருக்கு அந்த சிறுநீரகத்தை பொருத்தும் போது ஏற்கனவே பழுதான அந்த சிறுநீரகத்தை வெட்டி வீசிட்டு புதிய சிறுநீரகம் பொருத்துறாங்களா என்றால் கிடையாதல்லவா? ஏற்கனவே பழுதான சிறுநீரகமும் அந்த உடலிலே தான் இருக்கும், புதிய சிறுநீரகத்தையும் பொருத்துவாங்க. 2 சிறுநீரகங்களோட இருந்தவங்க இப்ப 3வது சிறுநீரகத்தோட வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. இப்போ புதியதாக பொருத்தப்பட்ட சிறுநீரகம் தான் அந்த உடம்புல செயல்படுதா, அல்லது ஏற்கனவே பழுதான சிறுநீரகம் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா என்று பார்த்தால் தெரியாது. ஏதோ என்னுடைய கடமையை நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரிதான் இன்றைய நவீன மருத்துவ துறையில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நடந்து கொண்டுள்ளது. இரத்த தானம் செய்வது ஒரு புனிதமான செயல் என்ற மனநிலையில் தான் ஒவ்வொருவரும் இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறோம். பல பகுதிகளில் அது அறுவை சிகிச்சை காலகட்டங்களில் உறுப்புகளை தூய்மைப்படுத்துவதற்காக, உறுப்புகளை கழுவுவதற்காக, உறுப்புகளை நனைய வைப்பதற்காக, ரத்தத்துல தான் நனைய வச்சு ஆகணும், வேற வழி கிடையாது. அதற்காக அந்த ரத்தம் பயன்படுகிறது. ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நம் உடம்பிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு ரத்தம் வேறு ஒரு உடம்பில் செலுத்தப்படுகிறது என்றால், அந்த ரத்தம் அந்த உடம்பிலே தான் பயணித்துக் கொண்டு இருக்கிறதா என்றால் அது ஒருபோதும் அந்த உடலிலேயே பயணித்துக் கொண்டு இருக்காது. அதை வியர்வையாக சிறுநீராக மாற்றி அந்த உடல் அந்த புதிய ரத்தத்தை தூக்கி வெளியேற்றிவிட்டு தனக்கான அந்த ரத்தத்தை அந்த மனித உடல் உற்பத்தி செய்யும்.
இது உடலின் விதி. இதுபோலதான் அனைத்து உடலும் செயல்பட்டு கொண்டுள்ளது. காரணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அறிவுகளையும் ஒன்றாக சேர்த்து அதில் உதிக்கக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றலை விட பல்லாயிர கோடிக்கணக்கான மடங்கு கூடுதலான சிந்தனை கொண்டது மனித உடல், ஆற்றல் கொண்டது மனித உடல். மனித உடலை உலகில் எது ஒன்றோடும் நம்மால் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஒரு பிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இந்த உடலுக்கு தேவையானது என்னவோ அதை இந்த உடல் உற்பத்தி செய்துவிடும். சில அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நிறைந்தது மனித உடல். இது நம்மிடம் அனுமதி கேட்காமல் இந்த உடலுக்கு தேவையான அத்தனையுமே இது பூர்த்தி செய்து கொள்வதால் இந்த உடலை நாம் கண்டுகொள்வது கிடையாது. ஒவ்வொரு தேவையையும் மனித உடல், நம் உடல் பூர்த்தி செய்யும் போது நம்மிடம் ஒரு அறிவிப்பு கொடுத்து இது செய்தது என்றால் ஒவ்வொரு உடலின் பூர்த்தியும் நம்மால் உணர முடியும். நம்மிடம் எந்த ஒரு அறிவிப்பும் தராமல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்காக இந்த உடல் அயராது செயல்பட்டு கொண்டே இருப்பதினால் இந்த உடலை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இல்லாமல் இந்த உடலை கண்டுகொள்ளாமல் நாம் இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் பல மாதங்களாக பல ஆண்டுகளாக நமக்கு அறிவிப்புகளை கொடுத்து அதை நாம் கவனிக்காமல் கடந்து செல்லும் போதுதான் ஒரு கட்டத்தில் சில உறுப்புகள் சார்ந்த தொந்தரவுகள் நமக்கு ஏற்படுகிறது. எடுத்த உடனேயே எவர் ஒருவருக்கும் உறுப்புகளில் பாதிப்பு வருவது கிடையாது. உறுப்புகள் செயலிழப்பதும் கிடையாது. இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் என்று சொல்லி பல பல மக்கள் இருக்கிறார்கள். அதற்கென்று பிரத்யேகமாக மருத்துவர்கள் இருக்கிறார்கள். எடுத்த உடனேயே ஒருத்தவருக்கு சிறுநீரக பழுது பாதிப்பு ஏற்படுகிறதா, கிட்னி ஃபெயிலியர் நடக்கிறதா? பல ஆண்டுகளாக அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கும். உடல் சமிஞ்சை மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதை கண்டுகொள்ளாமல் அதற்கு மருத்துவம் என்ற பெயரில் ரசாயன மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே வரும்போது இவர்களுக்கு ஒரு கட்டத்தில் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மற்ற உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டுமே என்று அனைத்து உறுப்புகளையும் பகிர்ந்து பாதுகாக்கும் போது இந்த சிறுநீரகங்களுக்கு தேவையான அந்த முழு ஆற்றல் கிடைக்காமல் போகும். அப்போதும் அந்த உடல் என்ன செய்யும்? அந்த சிறுநீரகங்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு முனைந்து கொண்டே இருக்கும். ஆனால் கூடுதலாக நாம் மருத்துவம் என்ற பெயரில் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ரசாயன மருந்துகளையும் அந்த உடலை விட்டு நீக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த உடல் செய்ய வேண்டும். இப்படி தொடர்ந்து பல திசைகளிலிருந்து இந்த உடலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கும்போது என்ன நடக்கும்? இறுதியில் என்ன செய்தாலும் இந்த மனித அறிவு இந்த உடலுக்கு தீங்கை மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டே உள்ளதே என்று அந்த உடலை விட்டு அந்த உடலில் குடியிருக்கக்கூடிய அந்த உயிர் வெளியேற துவங்குகிறது. அவ்வளவு சாதாரணமாக, அவ்வளவு எளிமையாக எவர் ஒருவருக்கும் மரணம் ஏற்படுவது கிடையாது. தொடர்ந்து அந்த உடலை ஆரோக்கிய தன்மையில் வைத்துக்கொண்டு அந்த உடலில் அந்த உயிர் இருந்து இந்த உலகை பார்த்து அது தனக்கான தேவையை, இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த சுயநலத்தில் அந்த உயிர் அந்த உடலை பாதுகாத்து கொண்டே இருக்கும். ஆனால் நமது அறிவு அந்த உடலுக்கு தொடர்ந்து தீங்கை விளைவித்துக் கொண்டே இருக்கும்போது வேறு வழியில்லாமல் ஒரு ஒரு கழிவுகள் நிறைந்த ஒரு வீட்டில் எவ்வாறு நம்மால் குடியிருக்க முடியும்? முடிந்த அளவிற்கு அந்த வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும். நாம் தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டே இருக்கும்போது தொடர்ந்து கழிவுகளை, குப்பைகளை அந்த வீட்டில் கொட்டிக்கொண்டே இருந்தால் எப்படி நம்மால் அங்கு இன்பமாக நிம்மதியாக குடியிருக்க முடியும்? அதுபோலதான் இந்த உடலில் குடியிருக்கக்கூடிய அந்த உயிர் இந்த உடலில் தொடர் குப்பைகளை கொட்டிக்கொண்டே இருந்தாலும் அந்த குப்பைகளை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கும். அதையும் மீறி கூடுதலாக மனித அறிவை பயன்படுத்தி ரசாயன குப்பைகளை தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கும்போது அந்த உயிரானது அந்த உடலை விட்டு வெளியேற துவங்குகிறது. இது போன்ற எந்த தொந்தரவுகளும் ஏற்படாமல்
வாழ கிடைத்த இந்த மனித வாழ்க்கையை ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, நோயின்றி நீண்ட காலம் சுகமாக, சுபிக்ஷமாக வாழ்ந்து கழிக்க வேண்டும் என்றால், நாம் நமது உடலை பற்றி ஓரளவேனும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு உடல் என்ன அறிவிப்புகளை தருகிறது என்பதை முழுமையாக உள்வாங்கி வாழத் துவங்கினோமேயானால், இந்த வாழ்க்கை இனிமையான, இன்பமான, சுபிக்ஷமான வாழ்க்கையாக அமையும் என்று கூறி, இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கொரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும், நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும், PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.